மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அனிதானுடைய நிகழ்வு என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது இறந்து விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்தார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். வரலாறு பத்தி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர்கள், come to the point. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவருடைய எல்லையில்லா உரிமை, அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணவர்கள் மீது கொண்டிருக்கிற கருணை, மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்கு இனி ஒரு நாளும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நாங்கள் குலசாமியாக வணங்குகிற எங்கள் தலைவர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். முதலமைச்சராக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலமைச்சரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சரை கேட்கிறார்கள், சார் நான் கதைக்கு தானே, நீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க, நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க, உங்க முதல்வரை பத்தி, முன்னாள் முதல்வரை பத்தி அமைச்சர் சார், நீட்டுக்கு அமைச்சர், நீங்க பெருந்தலைவரை பற்றி இருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க. பெருந்தலைவரை பற்றி சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்துருங்க. தீர்மானத்தை ஆதரிக்கிற கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடணும். நீங்க வாங்க, பெருந்தலைவரை பற்றி சொல்லுங்க, முடிங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்று இருக்கிறீர்கள், நீங்கள் முதல் பத்திரிகைக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சொன்ன முதல் செய்தி, முதல் தகவல், முதல் அறிக்கை என்ன தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லாத கடைகோடி மனிதன் கூட இருக்கக்கூடாது. கல்வி அறிவில்லாத, படிப்பு அறிவில்லாத எந்த மனிதனும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது. ஆனால் அந்த கல்வி அறிவு, அந்த படிப்பறிவு கிடைக்கிற கடைகோடி மனிதன் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? படிக்க தெரியாத,
காமராசனாகத்தான் அந்த கடைசி மனிதனும் இருக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி மனிதன் என்றால் யாரது? கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவன், கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவி. இன்று நீட் தேர்வுக்கு மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். உட்காருங்க. டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார்.